எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அனுப் சோனி. இன்னைக்கான கிரைம் பேட்ரோலோட உங்களுடைய ஹோஸ்ட். இன்றைய எபிசோட்ல நீங்க பார்க்க போறது ஒரு வித்தியாசமான கதை. சார், நீங்கள் எப்படியாவது இந்த முறை எஸ்ஐ ஆகிடுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் ப்ரொமோஷன் வேறு யாருக்கும் கிடச்சிருச்சு. இங்கே பாருப்பா, நான் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணல, அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த போலீஸ்காரங்களோட வேலை தேங்க்லெஸ் வேலைன்னு. இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. யாராருக்கு என்னென்ன கிடைக்கணும்னு எழுதியிருக்கோ அதெல்லாம் கிடைச்சே தானே தீரும். நம்மளோட ஃபீல்டு வேலை நல்லா இருக்கு. ஃபீல்டுக்கு போகிறது, ஜனங்களுக்கு உதவி பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆடா நீ, உங்களுக்கு 100 வயசு. என்ன இப்பதான் கமலேஷ் அண்ணா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? இந்தாங்க உங்க லஞ்ச். அதை அங்கே வை. உள்ள வச்சிடுவா. இதை அங்கே வச்சிரு. எதுக்கு நீ தேவையில்லாம வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க? காலையில தான் நான் டிஃபன் சாப்பிட்டேன். காலங்காத்தால நான் தர டிஃபனை நீங்க தான் எப்பவும் சாப்பிடுறதே இல்லையே. ஆறி போனதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்களே, அதான் சுட சுட எடுத்துட்டு வந்தேன். நீ வேற தினமும் வேலைக்கு போற, இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. கடை கவலைப்படாதீங்க, நான் உங்களை விட இளமையா தான் இருக்கேன். அப்படின்னா நான் கிழவனா? இல்ல நீங்க கிழவன் ஆயிட்டீங்க. நான் எப்ப சொன்னேன்? நீங்க தான் என்னோட டார்லிங். சரி, நான் கிளம்புறேன். இது சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. எஸ் மேம். நீங்க வேற யாராவது பாத்துட்டு போறாங்க. டேய், புருஷன் முன்னாடிங்களோட ரொமான்ஸ் எல்லாம் ஒட்டி கேட்கறது ரொம்ப தப்பு. வாங்க சாப்பிடலாம். கமலேஷ் சார், நீங்க ரொம்ப கொடுத்த விஷயம். உங்களை நேசிக்கிற அளவுக்கு மனைவி கிடைச்சிருக்காங்களே. அதெல்லாம் ஒரு ட்ரிக்குப்பா. பொண்டாட்டிக்கு அப்பப்போ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், வெளியில கொண்டு போய் சுத்தி காட்டணும். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க. எங்க போகணும் மனிஷ்? மனிஷா? மனிஷ் சார், மறந்துட்டியா? எனக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஓகே சார். என்ன பார்த்துட்டு இருக்க? மர்டர் கேஸ் இது. வா போலாம். சார், அந்த பாடி கிடச்சி 12 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அவங்க யார் என்னங்கிறது எதுவுமே தெரியல. அந்த கேஸ் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. சொல்லப்போனால் அது போலீஸோட தூக்கத்தையே கெடுத்துருச்சு. இது கொஞ்சம் ரேரான ரேப் கேஸ் சார். இவங்கள ரேப் மட்டும் பண்ணல, ப்ரூட்டலி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இது கேங் ரேப்பா டாக்டர்? இல்ல சார், இவங்க உடம்புல இருந்து ஒரே ஒரு ஆளுடைய DNA தான் கிடைச்சிருக்கு. எப்படி டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி கொண்டானோ, இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா பயங்கர வெறி பிடிச்சவனா இருக்கணும். யாரு? பயந்துட்டியா? என்ன நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமா, லைட்டா. சரி, இன்னைக்கு உனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குல்ல, ஆனா இங்க இருக்க. என் பின்னாடி சுத்துறத நீ நிறுத்தவே மாட்டல்ல? அதை செக் பண்ணதான். நீ இன்னைக்கு நைட் டியூட்டி ஆபீஸ் போகலையா? இங்கேயே இருக்கிறியா? உன்ன மாதிரி உளவு பாக்குற வேலையெல்லாம் எனக்கு இல்ல. ஏய், கோவமா இருக்கியா? ஏய், சொல்லிருக்கல, குடிச்சிட்டு வந்தா என்ன தொடக்கூடாதுன்னு. விக்ராந்த், என்ன விஷயம்? ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்க. இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையா? உங்களுக்கு தான் எங்கள் வேலையை பற்றி நல்லா தெரியும்ல. ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் ரொம்பவே டல்லாக போயிட்டுருக்கு. சேல்ஸ் பர்ச்சேஸ்னு எதுவுமே இல்லை.
நிலைமை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடையோட வாடகை கொடுக்கறது கூட ரொம்பவே கஷ்டம்தான். ஹலோ மேம், சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. அவன் என்ன டார்ச்சர் பண்றதுக்காக திரும்ப வந்துட்டான். நீ அழாத, நான் உடனே வரேன். ஹலோ ஹலோ சலோனி, நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற? பணத்துக்கான ஏற்பாடுகள் முடியலையா? கதவு தர, கதவை தர, கதவு தரேன்றல. ஹலோ, தள்ளி போங்க, தள்ளி போங்க. விஜிதா, நான் தான் வந்திருக்கேன், கதவை தோற. அழாத, ரிலாக்ஸ்டா இரு, சரியா? நான் அதோ வந்துட்டேன். ஏய், ரொம்ப நடிக்காத, புரியுதா? இப்பவே இந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும். அட, அது எப்படி அவ வீட்டை விட்டு வெளியே போவா? இந்த எல்லா தப்பும் உங்களோடது தான். என்னோட தப்பா? ஆமா, புரோக்கர் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு டெனன்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களே நீங்க. இவ்வளவு எவனோ ரேப் பண்ணி தொலைச்சிருக்கான். இந்த அப்பாவி பொண்ணை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. அதுல இவ தப்பு என்ன இருக்கு? ஒரு விஷயத்தை கவனமா கேட்டுக்கோ. அக்ரிமெண்டோட லாக்கிங் டைம் வரைக்கும் நீ இவளை ஏதாவது விஷயத்துல டார்ச்சர் பண்ண, தூக்கி உள்ள போட்டுருவேன், ஜாக்கிரதை. சார், நான் லொகேஷனில் கேஸ் பாயிண்ட் சார் ரவுண்ட் பண்ணிட்டேன். எல்லாரையும் விசாரிச்சானா யாரும் வாய் திறக்கல. இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த கேஸ் அடுத்த லெவலுக்கு போகாது. சார், இந்த பொண்ணை பத்தி நான் விசாரிச்சிட்டேன். அக்கம் பக்கத்துல இவ மிஸ் ஆன மாதிரி யாருமே எந்த கேஸும் தரல. அதுக்காக கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணும். இல்ல சார், சர்ச்சிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். கமலேஷன் நான் சூப்பர்வைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் சார். ஆனா எந்த அப்டேட்டும் வரல. அவர் அப்டேட் பண்ணலனா நீ ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியா? இல்ல சார், நான் ஃபோன் பண்ணேன், ஆனா அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை சார். கமலேஷ் சொல்லு. சார், மேக்நகரில் இருக்கிற மளிகை கடைக்காரர் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு அவர் கடையில் தான் மளிகை பொருட்கள் வாங்கும் போல இருக்கு. பக்கத்து வீட்டில் தான் புருஷனோட குடியிருந்திருக்கிறா. நான் அங்கே தான் சார் போகிறேன். உடனே அட்ரஸ் அனுப்பு, நான் இப்போவே அங்கே வரேன். கிஷோர் சார், வண்டி எடு. மனிஷ் சார், அவளை ஐடென்டிஃபை பண்ண சொன்னவங்கள வேணான்னு சொல்லிடு. சார். சார், சார் அந்த பொண்ணு பேர் ஆர்த்தி. புருஷன் கூட இங்கே தான் சார் வாடகைக்கு இருந்திருக்கா. ஹவுஸ் ஓனர் பக்கத்து வீட்டில் தான் தங்கி இருந்திருக்கிறாரு. இவர் தான் சார் ஹரிச்சரன், ஆர்த்தியுடைய ஹவுஸ் ஓனர். ஓப்பன் பண்ணுங்க. சார், அது சாவி இல்லை, சாவி இன்னொரு வீட்டில் இருக்குது சார். நான் பையனை அனுப்பியிருக்க, அவன் சாவி எடுத்துகிட்டு வந்துடுவான். சரி, ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் எங்க? சார், அது தெரியல, கொஞ்ச நாளாவே வீடு பூட்டி தான் இருக்குது சார். சார் வந்து கேட்டதுமே நான் வினோத்துக்கு கால் பண்ணேன், ஆனால் அவர் எடுக்கவே இல்லை சார். அப்போது வினோத்துங்கிறது ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் சார். இவங்க எவ்வளோ நாளாக ரெண்ட்டுக்கு இருக்காங்க? அவங்க 7 மாசமா இருக்காங்க சார். இதுதான் நம்மளோட சிட்டிங் ஏரியா. அப்புறம் இதுதான் நம்ம வீடு. பிடிச்சிருக்கா? இது வீட்டோட அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ். இதில் சைன் பண்ணுறீங்களா? வினோத்தோட மனைவியை கொடூரமாக ரேப் பண்ணியிருக்காங்க, மர்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் எங்கே போயிருக்கான்? சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். வினோத் என்ன வேலை பார்க்குறான்? சார், அவர் ஏதோ வேலை தேடி இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க சார். எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு காசு பணம்லாம் பிரச்சனையே இல்லை சார். ஆர்த்தி, எவ்வளோ நேரம்? மூவி ஸ்டார்ட் ஆகிடும். இதோ வரேன். எப்போ நீ தான் லேட் பண்ணுற? அவங்க எப்பவுமே கேப்பில் தான் போவாங்க வருவாங்க. டெய்லி இந்த ஆன்லைனில் அவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க 5 மாதமாக எனக்கு வாடகையே தரலை சார். அதனால் அவங்கள நான் வீட்டை வெக்கேட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்த்தி எங்கிட்ட 6 மாதத்துக்கான ரெண்ட்டை மொத்தமாக கொடுத்துட்டா சார். 6 மந்த்ஸ்க்கான ரெண்ட் இருக்கு. சரிங்க. இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? வினோத் கூட சண்டை எதுவும் போட்டிங்களா? இல்ல, அது வந்து சார், எனக்கு நல்லா தெரியும் அவங்க எங்கிட்ட எதையோ மூடி மறைச்சிருக்காங்க. என்ன மறைச்சிருப்பா? ஏதாவது ஐடியா? சார், அது ஐடியான்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்ன மாதிரி அவங்க இல்லவே இல்லை சார். அடிதடி சண்டை, ஏதாவது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த வினோத் ஆர்த்தியை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். சரி, 2 பேரும் எந்த ஊரை சேர்ந்தவங்க? சார், அது எங்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் காப்பி இருக்குது சார். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது சார். அந்த டீட்டெயிலை உடனே கலெக்ட் பண்ணுங்க. அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். சார், சார், கீ.
ஒரு இடம் விடாம நல்லா செக் பண்ணுங்க. திடுங்க. சார் சார் ஒருவேளை ஆர்த்தி இங்கே வச்சு மர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தியோட பாடியை காட்டுப்பகுதியில் போட்டிருக்கலாம்ல? ஆனால் அந்த பொண்ணு ப்ரூட்டல் ரேப் பண்ணியிருக்காங்க. அது இங்கே தான் நடந்திருக்க. நீ ஒன்று பண்ணு, இந்த பிளட்டோட ரிப்போர்ட்டை ஃபாரன்சிக் அனுப்பு. இது ஆர்த்தியோட தான் பாரு. ஸோ குட் ஜாப் கமலேஷ். எஸ் சார். நீ சீக்கிரமாவே பொண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டு. சார் சார் இது அக்ரிமெண்ட்டு. ஆர்த்தியோட புருஷன் வினோத்தோட நேட்டிவ் அட்ரஸ் சார். ஒருவேளை வினோத் அங்கே பதுங்கி இருக்கலாம். நீ நேரில் போய் பாரு. சார் கிஷோர், நீ ஆர்த்தி வினோத்தை பற்றி டீட்டெயில்ஸை கண்டுபிடி. அவங்களுக்குள்ள உறவு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ. வினோத் அவன் மனைவியை அந்த அளவுக்கு கொடூரமாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கானா இல்லை வேற ஏதாவது இருக்குமா? வினோத் எங்க? வினோதா? ஆமா வினோத். உனக்கு அவன் என்ன வேணும்? அவன் புள்ளதான் சார். ஆனா அவன் இப்போ இங்க தங்கறது இல்ல. நீங்க எதுக்கு அவனை தேடி இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அவனை ஏன் தேடுறேன்னு சொல்ற? மேக் நகர்ல வினோத்தோட பொண்டாட்டி ஆர்த்தியோட சடலம் கிடைச்சிருக்கு. அவளை கொடூரமா ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். வினோத் ஆளை காணோம். எங்க பதுங்கி இருக்கான்? சார் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்க 7 மாசமா அவனை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி வினோத்தும் ஆர்த்தியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ கல்யாணத்துக்கு எதிராக இருந்திருக்க. ஒருவேளை நீங்களாம் சேர்ந்து ஆர்த்தியை கொலை பண்ணிட்டீங்களா? சார் நான் எதையும் மறைக்கல சார். கண்டிப்பா அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது சார். ஆர்த்தியோட வீட்டாளுங்க எங்க இருக்காங்க? என்ன சார், எங்களோட பொண்ணு யார் சார் இந்த மாதிரிலாம் பண்ணது? அந்த வினோதை தவிர வேற எவனா இருப்பான்ப்பா? உங்களுக்கும் சந்தேகம் இருக்க தான் செய்யுது. நிஜமாவே உங்களுக்கு அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னு தெரியாதா? இல்லை எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு சார்? நாங்களே கடந்த 7 மாசமா பொண்ணோட முகத்தை பார்க்கறதுக்காக துடிச்சிட்டு இருக்கோம் சார். அவன் ஆர்த்தியோட மனசை மொத்தமாக மாற்றிட்டான். அவன் என் பொண்ணை இங்கிருந்து அவங்க அம்மாவோட நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவன் வேற வீடு கூட்டிகிட்டு போயிட்டான் சார். இப்போது என் பொண்ணு அவனுக்கு போர் அடிச்சிட்டா போல, அதனால தான் இப்படி பண்ணிட்டான். எங்களுக்கு அவன் மேலே முதல்லயே சந்தேகம்தான். அவன் சரியான ஆளே இல்லை சார். நாங்கள் சொல்லியும் ஆர்த்தி கேட்கவே இல்லை. அவன் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான் சார். சார் ஆர்த்தி அப்புறம் வினோத் 2 வீட்டுக்காரங்களும் பேசுறத நம்பவே முடியாது. ஹானர் கில்லிங்கா கூட இருக்கலாம். ஆர்த்தியோட வீட்டாளுங்க சம்மந்தப்பட்ட மாதிரி தோணலை. ஒருவேளை வினோத்தோட வீட்டாளுங்க இப்படி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் 2 பேர் ஃபேமிலியும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. வினோத்தோட வீட்டாளுங்க ஃபோனை சர்வலைன்ஸில் போடு. வினோத் அவனோட வீட்டு ஆளுங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே சார். ஆகாஷ், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்கிட்ட கேட்காம என் 7 லட்சம் பணத்தை எடுத்துட்டல. அக்கவுண்ட் நம்பர் 2 பேர்லயும் தான் இருக்கு. அது நம்ம 2 பேர் காசு தான். உன்னோடது 1.5 லட்சம் ரூபாய் தான். எனக்கு என் பணம் திரும்ப வேணும். ஆனா அந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்ன? என்கிட்ட கேட்காம என் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கியா? நீ ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்டுதான் செஞ்சிட்டு இருக்கியா? நான் உன்கிட்ட விவாதம் பண்ண விரும்பல. எனக்கு என் பணம் திரும்ப வேணும், அவ்வளவுதான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ண? இங்க பாரு, நீ சீக்கிரமா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோ. இங்க பாரு, நான் திரும்பவும் போகணும். சீக்கிரமா எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு. அட, இப்பதான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள போகணுன்றீங்க? நான் கேஸ் விஷயமா போய் ஆகணும். ரொம்ப இக்கட்டான கேஸ் அது. கவனமா இல்லைன்னா ரொம்ப பெரிய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. பாத்தியாமா அப்பாவை? போலீஸ்காரர் பயப்பட மாட்டாருன்னு, ஆனா பயந்துட்டார் பாத்தியா? சரி, ஹாஸ்டல்ல இருந்து நீ எப்ப இங்க வந்த? அட, 3 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கான். திருப்பி மண்டே கிளம்பிடுவேன்றான். சரி, அதெல்லாம் ஓகே தான்.
உன் படிப்பெல்லாம் நல்லபடியாக போகுதுல்ல? அப்பா திரும்ப திரும்ப படிப்பை பற்றியே பேசாதீங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பயங்கரமாக பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா. ஆ சரி சரி வாங்க போகலாம். அப்போ நீ என்ன ஃபாலோ பண்றியா? சலோனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் ஏதோ ஒரு கோபத்துல உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். வீட்டுக்கு போய் நம்ம ரிலாக்ஸா பேசிக்கலாம் வா. நான் உங்ககிட்ட எல்லா நான் விஷயத்தையும் உன்கிட்ட தெளிவா பேச விரும்பல. நான் சொல்றத கொஞ்சம் ஏய். சார், ஆர்த்தியோட ஃபோன் செப்டம்பர் 7ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு மேக் நகரில் ஆஃப் ஆயிருக்கு. அதே இடத்துல தான் ஆர்த்தியோட பாடி கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட 10 மணி அளவில் தான் ஆர்த்தியை கொலை பண்ணியிருக்கான். அப்போ வினோத்தோட ஃபோன் எங்கே ஆக்டிவாக இருந்திருக்கு? சார், வினோத்தோட ஃபோன் அவன் வீட்டு பக்கத்தில் தான் ஆக்டிவாக இருந்திருக்கு. வினோத்தோட ஃபோன் செப்டம்பர் 8ஆம் தேதி ராத்திரி ஆஃப் ஆயிருக்கு. செப்டம்பர் 8ஆம் தேதியா? அதாவது ஆர்த்தியோட மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரத்தில். ஆமாம் சார். ஆர்த்தி வினோத் உங்க 2 பேரோட கால் ரெக்கார்டையும் செக் பண்ணிட்டேன். அதில் ஒரு காமன் நம்பர் கிடைச்சது. அது யாரோட நம்பர்? சார், இது சிக்கந்தர் என்ற ஆளோட நம்பர். ஆர்த்தி வினோத் இவங்க 2 பேரும் இவங்கிட்ட பேசியிருக்காங்க. சார், இந்த சிக்கந்தர் தான் கடைசி ஆர்த்தி கால் பண்ணியிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி ஸ்பாட்ல இவன் நம்பர் ஆக்டிவா இருந்திருக்கு. வேண்டாம் சார். சார் 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 நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஆர்த்தியை நான் எதுவுமே பண்ணலை சார். சார் கிரைம் நடந்த ஸ்பாட்ல உன் நம்பர் ஆக்டிவா இருந்திருக்கு. வினோத் உன்னோட கூட்டாளியா இல்ல வினோத்தை நீ தான் கிட்னாப் பண்ணியா? சார், வினோதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அதுக்கு சார் வினோத்தை கடத்திக்கிட்டு போகணும்? ஆனால் சார், நான் லாஸ்ட்டாக வினோத்தை சந்திக்கும் போது அவன் ஆர்த்தி விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தான். வினோத், நேற்று ராத்திரி நான் தான் ஆர்த்தியை மேக் தெருவில் ட்ராப் பண்ணேன். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அவள் இன்னும் வீட்டுக்கு வரல? அப்போ ஆர்த்தி எங்கே போனா? வினோத் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவன் நெத்தியில் வேற அடிபட்டு இருந்தது. ஆனால் அது எப்படி? அதை பற்றி அவன் எதுவும் சொல்லலை. எதையும் மூடி மறைக்க ட்ரை பண்ணான். ஆனால் சார், அது என்னன்னு தெரியல. ஆர்த்தியோட அவன் சண்டை போட்டிருப்பான் போல இருக்கு. இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு எங்களை சுத்தவில்லான்னு பார்க்குறியா? நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணலை. வினோத்தும் ஆர்த்தியும் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? சார், வினோத் என்னோட கேரேஜில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்படியே வச்சுக்கோ. வினோத் உன் கேரேஜில் வேலை செஞ்சா அதனால நீ ஃபோன் பண்ண ஓகே. அவன் பொண்டாட்டி ஆர்த்தி உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணா? சார், அது அவளும் வேலை தேடிட்டு இருந்தா. வினோத் தான் எனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணான். சார், இவதான் என்னோட ஒய்ஃப் ஆர்த்தி. இவளும் ஜாப் பண்ணணும்னு ஆசைப்படுறா. உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குல்ல, இவளுக்கு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். ஆர்த்திக்காக வேலை தேடிட்டு இருந்தானா? இல்லை நீ அவன் மேலே கண்ணு வச்சிருந்தியா? அவளை என்ன பண்ணன்னு சொல்லு. சார், நான் சொல்கிறத நம்புங்க. நான் ஆர்த்தியை எதுவும் பண்ணல சார். அன்றைக்கி நைட்டு கூட நான் ஆர்த்தியை ரோட்டில் தான் பார்த்தேன். வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோக்காக நின்றுட்டு இருந்தா. அப்போ நான் அவளை மேக்நகர் கிராசிங்கில் ட்ராப் பண்ணேன். ஐ எம் ஸோ சாரி ஆர்த்தி. நான் கொஞ்சம் அவசரமாக போகணும். நான் நேராக போகணும், இல்லைனா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணியிருப்பேன். இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. பாய் பாய். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். இந்த கதை விடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு 5 நிமிஷம் டைம் தர, உண்மையே சொல்லணும். நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. சார் சார் வேணாம் சார். சார் ஆட்டோ ஆட்டோ சார், சிக்கந்தர் அடி பின்னி எடுத்துட்டேன். ஆனால் இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் சார். ஒன்று பண்ணு, ஆர்த்தியோட உடம்புல கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணு. சார், வினோத்தோட லீடு கிடைச்சதா? சார், அவங்க அப்பா ஃபோன் சர்வேலன்ஸில் தான் இருக்கு சார். மற்றபடி டீட்டெயில்ஸ் தெரியல. ஒருவேளை வினோத் எங்கே காணாம போனானோ சிக்கந்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பண்ணு, சிக்கந்தரை விட்டுரு, ஆனால் வாட்ச் பண்ணணும். சார். ஒரு நிமிஷம் சார். சிக்கந்தர் சொன்னா வினோத் ஆர்த்தியை தேடி வந்தப்போ வினோத் தலையில அடிபட்டிருந்ததுன்னு. ஆர்த்தியோட வீட்டில் கிடைச்ச பிளட் ஆர்த்தியோட தான். சார், அதை கமலேஷ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி சார், நான் பார்க்குறேன். சீக்கிரம். சார், பிளட்டோடைய ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆர்த்தி வீட்டில் இருந்து பிளட்டோடைய ட்ரேசஸ் கிடைச்சதில்ல, அது ஆர்த்தியோட பிளட் குரூப்போட மேட்ச் ஆகலை. வினோத்தை பற்றி தெரிஞ்சுதா?
சார் வினோத்தை பத்தி எந்த லீடும் கிடைக்கல. ஆனா நான் ஆர்த்தியோட வீட்டாளுங்களோட ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணேன். என்னைக்கு ஆர்த்தியோட கொலை நடந்துச்சோ அன்னைக்கு ஆர்த்தியோட அப்பா, ஆர்த்தியோட அண்ணன், அவங்க 2 பேரோட போனும் ஆர்த்தியோட வீட்டு பக்கத்துல ஆக்டிவா இருந்திருக்கு. ஒருவேளை அவனுங்க அங்க வந்திருக்கணும். ஆர்த்தியை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கானுங்க. 2 பேரையும் தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வை. சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஜெவித்பூர்ல இன்னொரு பொண்ணு பாடியும் கிடைச்சிருக்கு. போங்க சார். இந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட இருக்கு சார். இவரோட புருஷன் ஆகாஷ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட பேரு சலோனி. சலோனியோட புருஷன் ஆகாஷ் கூட சந்தேக லிஸ்ட்ல தான் இருக்கான். இன்னொரு பக்கம் காவல்துறை சலோனி அப்புறம் அவ கணவனை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆர்த்தியுடைய கேஸ்ல ஆர்த்தியுடைய அப்பா மற்றும் சகோதரனும் சந்தேக லிஸ்ட்ல தான் இருக்காங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? வினோத்தும் ஆர்த்தி எங்க தங்கி இருக்காங்கன்னு. அந்த இடம் எங்களுக்கு தெரியாது. நீங்க செப்டம்பர் 7ஆம் தேதி நீங்க 2 பேரும் ஆர்த்தி வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கீங்க. உள்ள போய் பாடுறா. ஆர்த்தி, ஆர்த்தி. அப்பா, உள்ள ஆர்த்திலாம் இல்ல. ஆர்த்தி எங்கடா? ஆர்த்தி இங்க இல்ல மாமா. அப்பாவா? நடிக்கிறியாடா? உன்னை அடிச்சு சாவடிக்க பாடுறா. அடா அவனை அடிச்சு கொள்றா. ஏய் என் பொண்ணு எங்கடா? எனக்கு தெரியாது. ஏய் இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். பாக்கெட்ல போன் இருக்கேடா, அதுல கண்டிப்பா ஆர்த்தி நம்பர் இருக்கு. ஆர்த்தி, நீ எங்கம்மா இருக்க? அப்பா எங்கடா ஓடுற? ஆர்த்தி சாவுடா. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்க அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம் சார். இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டீங்க. ஆரம்பி மாவன. சார் சார் அடிக்காதீங்க சார். இவனுங்களை நம்பவே முடியாது. வீடியோ எடுத்துக்க, டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பாரு. மணிஷ் சொல்லு. சார் இந்த சலோனிக்கும் ஆகாஷுக்கும் செட் ஆகல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுப்பாங்கன்னு பக்கத்து இருக்காருங்க சொல்றாங்க. அவ கொல்லிக்கிட்டவ சொல்லிருக்கா ஹஸ்பண்ட் டைவர்ஸ் வாங்க போறதா சொல்லிருக்கா. சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? எந்த புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்காம இருக்காங்க சொல்லுங்க. உன் நடிப்பை கொஞ்சம் நிப்பாட்றியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். சலோனி கொலை செய்யறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி அவளோட அக்கௌண்ட்ல இருந்து 7 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணிருக்க. அந்த பணத்தை என்ன பண்ண எல்லாத்தையும் சொல்லு. சார் நான் உண்மைதான் சொல்றேன். எந்த தப்புமே பண்ணல. கண்டிப்பா இந்த வேலைலாம் அவன் சித்தப்பா தான் பண்ணிருப்பான். அந்த ஆள் 11 லட்சம் ரூபாய் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் சார். என்ன சொன்ன? ஆமா சார். சலோனியோட பேரண்ட்ஸோட டெத்துக்கு அப்புறமா அவங்க சித்தப்பா அந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. 11 லட்சம் ரூபாய் அந்த ஆள் கேட்டு ரொம்ப டார்ச்சர் சார். கொடுத்தா வீடை விட்டுறேன்னு சொன்னா. சலோனியும் பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா தான் சார் இருந்தா. அதனால தான் எப்படில நான் பணத்தை எடுத்துட்டேன் சார். உன்கிட்ட வாக்குவாதம் பண்ண நான் தயாரா இல்ல. எனக்கு என் பணம் வேணும், அவ்வளவுதான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லடி, அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இங்க பாரு ஆகாஷ், ப்ளீஸ் எனக்கு என் பணத்தை திரும்ப கொடுத்துரு. நான் சித்தப்பாக்கு எப்படியாச்சும் 11 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது உன் சொந்த வீடு தானே. உன் வீட்டுக்கு எதுக்காக நீ 11 லட்சம் ரூபாய் தரணும்? அந்த பணத்தை எப்படி நான் சேவ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் வீட்டில் இருந்த பணம் நகை எதுவுமே காணோம். சலோனியோட நகை காணோமா? அதை இப்ப சொல்ற நீ? சார் நான் நேற்று ராத்திரி தான் அதை செக் பண்ணேன் சார். ஹலோ ரித்துஜா, வாங்க வாங்க. ஆக்சுவலி நான் உங்களை பற்றி தான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? ஹாய் விஷ்ணு. வணக்கம், உட்காருங்க. நைஸ் மீட்டிங் யூ. ஹா. அப்புறம் விக்ராந்த் சார் உங்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. இல்லை, அது என்னன்னா தப்தர்கஞ்ச் ஏரியாவில் இருக்கிற லேண்ட் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் சைடில் ஒரு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட்? ஆமாம், அந்த டிமாண்டை நீங்கள் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அட, உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. சார், அந்த சலோனியோடைய புருஷன் இருக்கான்ல, சும்மா ஏதாவது உளறிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அந்த வீடு சலோனியோட அப்பா பேர்ல தானே இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த வீடு சலோனிக்கு தானே சொந்தம்? உங்களுக்கு இங்க என்ன வேலை? எனக்கு இங்க என்ன வேலையா? அட, நான் இங்க தங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்த நான் ஆக்கிரமிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. சலோனி இங்க தங்கலன்னா நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க தானே அர்த்தம். சார், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் சலோனியை கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கூட நடந்திருக்கலாம். சலோனி கிட்ட இருந்து நீங்க எதுக்கு 11 லட்சம் ரூபாய் கேட்டீங்க? சார், அது வந்து சலோனியோட அப்பாவோட உடம்புக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்தது.
அந்த டைமில் அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா செலவையும் நான் தான் ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் சலோனி கிட்ட நான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி இதை சொல்லிட்டே இருந்தேன். அது என்னன்னா, என்னோட 11 லட்சத்தை எனக்கு திரும்ப கொடுத்துடு, தாராளமாக அப்புறம் இந்த வீட்டை எடுத்துக்க. அவளும் எனக்கு பணம் தர தயாராக தான் இருந்தா. அவளோட புருஷா இருக்கான்ல, எனக்கு தெரியும், அவன் தான் இல்லாத பொல்லாத கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் என் கூட வாங்க, உங்க டிஎன்ஏ செக் பண்ணணும். என்னோடதா? சார், நான் சலோனியோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை க்ளோஸ்லி செக் பண்ணிட்டேன் சார். இந்த ஆர்த்தி அப்புறம் சலோனி இவங்க 2 பேருடைய கொலையிலையும் ஒரே மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்படின்னா 2 பேருமே தலையில கல்லால் அடிச்சு கொன்னு இருக்கான். அதை தவிர லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற 4 விரல்களும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒரே மாதிரியா அவ உடம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். அப்புறம் அந்த கழுத்து பகுதியில் பைட் மார்க்ஸ். டாக்டர், சலோனி பாடியிலேருந்து ரேபிஸ்டோட டிஎன்ஏ கிடைச்சதில்ல, அந்த டிஎன்ஏ ஆர்த்தியோட பாடியில் கிடைச்ச டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா? சார், அது இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் பண்ண முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேரோட ரேபிஸ்டும் கொலைகாரனும் ஒரே ஆளா தான் இருக்க முடியும். அது ஏன் அப்படின்னா, இதை கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பைட் மார்க்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டும் சேம் டு சேமா இருக்கு பாருங்க. அப்படின்னா ஆர்த்தியோட ரேப் அண்ட் மர்டரில் யார் யாரை சந்தேகப்பட்டனோ அவங்க எல்லாம் சலோனியோட கேஸில் சஸ்பெக்டாக இருக்காங்க. கமலேஷ் சார், செக் பண்ணு, ஆர்த்திக்கும் சலோனிக்கும் லிங்க் இருக்கான்னு பாரு. 2 பேருக்கும் எனி காமன் கனெக்ஷன். ஓகே சார். எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா கூட சலோனி அப்புறம் ஆர்த்தியோட கொலையை பத்தி போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, இந்த 2 பொண்ணுங்களையும் கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணவன் அவன் வேற யாரும் இல்ல, ஒரே ஆளுன்னு தெரிஞ்சிருச்சு. நாட்கள் செல்ல செல்ல இந்த கேஸ் சூடு பிடிச்சி ஊர் முழுக்க பரவிடுச்சு. விமன் சேஃப்டின்னு சொல்லி போலீஸை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது காவல்துறைக்கு ரொம்பவும் ஷாக்கா அமைஞ்சது. கமலேஷ், எங்க போயிருந்த? இவ்வளவு நேரம் கழிச்சு வர? என்னாச்சு? ஏன் அழற? மனிஷ், என்னாச்சு? ரித்துவை பத்தி எதுவுமே தெரியலப்பா. ரித்து ராத்திரில இருந்து காணுமா? என்னாச்சு சொல்லு. எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல சார். வழக்கம் போல நான் ராத்திரி வீட்டுக்கு போய் பார்த்தா ரித்து வீட்டில் இல்லை சார். நார்மலாக ராத்திரி 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவா. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவள் வரவே இல்லை. அப்புறம் அவளுடைய பார்ட்னர் விக்ராந்துக்கு நான் கால் பண்ணேன் சார். விக்ராந்த், ரித்து இன்னும் வீட்டுக்கே வரலையே, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா? அவங்க சாயந்தரம் ஒரு 5-5:30 இருக்கு, அப்போவே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாங்களே. ராத்திரி முழுக்க தேடி அலைஞ்சேன் சார், ஆனால் எதுவுமே. கமலேஷ், இந்த விஷயத்த ராத்திரி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. சார், எப்படியும் அவள் கழிச்சிருவான்னு நம்பிட்டு இருந்தேன் சார். இப்போ ஒன்றுமே புரியல சார் எனக்கு. கமலேஷ், நம்பிக்கை வை, உன் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சார், சரி, என்ன சொல்லு. சார், ஒரு நியூஸ் சார். இந்த ஆர்த்தியோட புருஷன் வினோத்தோட ஃபோன் கான்பூர்ல ஆன் ஆயிருக்கு. உடனே கான்பூருக்கு கால் பண்ணு, இமிடியேட்டா விசாரி, ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்க்கலாம். எஸ் சார். சார், ரித்து அவங்கள நினச்சி நானே டென்ஷனில் இருக்கேன் சார். எனக்கே தெரியல அவங்க ஏன் நேற்று வீட்டுக்கு போகலன்னு. ரீத்து மேம் நேற்று எத்தனை மணிக்கு இங்கிருந்து கிளம்புனாங்க? ஈவினிங் ஒரு 5:30. விக்ராந்த், ராஜீவ் நகர் வீடு அடுத்த மாசம் காலி ஆயிடும். அதுக்காக ஒரு டெனண்ட்டை தேடணும். சரி, நான் கிளம்புறேன், காலையில பார்க்கலாம். அவங்க எங்க போறாங்கன்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை சார், எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம்? சந்தேகம்னு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சார், அந்த விஷயத்தை நான் கமலேஷ் சார்கிட்ட ஃபோனில் அவர்கிட்ட பேசும்போது நான் மறந்துட்டேன். என்ன விஷயம்? ஒரு நாள் விஷ்ணுங்கிற ஒரு ஆள் இங்கே வந்திருந்தான். எங்களோட தப்தர்கஞ்சில் இருக்கிற லேண்டை வாங்கணும்னு சொன்னான். அதுக்கு அந்த ஆள் ஒரு டிமாண்டு வச்சான் சார். அது ரித்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்கள் டிமாண்ட் என்ன? ஆக்சுவலி ரீத்து மேம், அந்த நிலம் இருக்குல்ல, அது பக்கத்தில் வேற ஒரு நிலமும் இருக்கு, நல்ல இடம். அங்கே யாரும் குடிசை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த நிலமும் சேர்ந்து கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த நிலம் அந்த ஆதிவாசிங்களோடது, உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துருவோம். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இங்க பாருங்க, எங்களுக்கு அந்த நிலமும் சேர்ந்து வேணும். எங்களுக்கு தெரியும் அந்த வேலையை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும்ட்டு. அப்புறம் உங்க புருஷன். எழுந்துருங்க, எழுந்து முதல்ல வெளியே போங்க. நீங்க ஓவரா பேசுறீங்க. வாயால பேசுறேன், நான் கையால பேசவா? அவங்க அந்த விஷ்ணு கிட்ட ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவ
பழி வாங்குறதுக்காக பண்ணியிருப்பானோ? யார் அந்த ஆளு? அவங்களோட பேர் அட்ரஸ் ஏதாவது கொடுங்க. கொடுத்துறேன் சார். எடுங்க. சார், கமலேஷ் சாரோட ஒய்ஃப் நீத்துவோட ஃபோன் ராத்திரி ஹரிநகர்ல தான் ஆஃப் ஆயிருக்கு. கமலேஷை கேட்டு பாரு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே யாராவது இருக்காங்களான்னு. சார், கமலேஷ் சார் கிட்ட பேசிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க யாருமே அந்த ஏரியாவில் இல்லைன்னு சொல்றாரு சார். அப்படின்னா அங்கேயும் நல்லா விசாரிச்சு பாரு. சார், ஒரு பக்கம் கான்ஸ்டபிள் மனைவியை பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வினோத்தையும் பிரைம் சஸ்பெக்டா நினைச்சு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சாங்க. கிரைம் சீன் ஏரியாக்கு பக்கத்துல இருந்த நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் தீவிரமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கான்ஸ்டபிள் மனைவியோட பார்ட்னர் விக்ராந்த் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி விஷ்ணுவையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சார், ரித்து மேடம் முடியாதுன்னு சொன்ன உடனே நான் அந்த இடத்துல அதை மறந்துட்டேன். நீ அதோட விடல. ரீத்து உன்னை அவமானப்படுத்தி வெளியே அமிச்சா, ஒழுங்கா உண்மையே சொல்லு. சார், அது உண்மைதான். ஆனா நான் ஏன் விருப்பப்படி அங்க போல சார். அந்த விக்ராந்த் தான் என்ன கால் பண்ணி அங்க வர சொன்னான். விக்ராந்தா? ஆமா. ரீத்து மேடம் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்கன்னு அவன் தான் சார் சொன்னான். ஆனா அவன் முன்னாடியே வேண்டாம் தான் சார் சொன்னாங்க. அப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன். சார், ஹரிநகர்ல இருக்க காட்டு பகுதியில் கமலேஷ் சாரோட ஒய்ஃபோட பாடி கிடைச்சிருக்கு. வழி விடுங்க. போங்க ஓரமா போங்க, நவருங்க. சார், ஹலோ. ஓகே சார், வினோத்தை கான்பூர்ல வச்சு பிடிச்சிருக்காங்க. சார் சார் சார், நான் ஆர்த்தியை ரொம்ப லவ் பண்ணேன் சார். நான் எதுவுமே பண்ணல. அப்ப எதுக்காக ஓடி ஒளிஞ்ச? சார், நான் ரொம்ப பயந்துட்டேன். அன்னைக்கு ஆர்த்தியோட வீட்டாளுங்க என்னை போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க சார். அப்பவே நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஆர்த்தி வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் ஆர்த்தியை கொலை பண்ணிட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டேன். பயந்துட்டியா? நீ தான் ஒண்ணும் பண்ணல, அப்புறம் ஏன் பயந்த? எதுக்காக ஓடி ஒளிஞ்ச? சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் ஆர்த்தியோட லைஃபை நாசம் பண்ணிட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டா? என்னதான் சொல்ல வர? சார், நான் நினைச்சேன் ஆர்த்திக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு. ஆனா சிக்கந்தர் கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒருவேளை நான் ஆர்த்தியை அவரு கூட வந்து... நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆர்த்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. 3 மாசமா நம்ம வாடகை கொடுக்கல. நம்ம கிட்ட சுத்தமா காசும் இல்ல. ஆர்த்தி இப்ப நீ அதுக்கு மட்டும் ஒத்துக்கலன்னா வீட்டு ஒண்ணு நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாரு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த பணத்துக்காக? ஆர்த்தி, அது சாதாரண பணம் இல்ல. பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்ப என்ன பண்றது? வீட்டை விட்டு போலாமா? அவங்கள நம்மளை ஏத்துப்பாங்களா? நம்மள கொன்னே போட்டுருவாங்க. ஆர்த்தி, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதுவே பண்ணுவோமே. ஹலோ ஆர்த்தி, எங்கம்மா இருக்க? அப்பா. ஆர்த்தி, ஆர்த்தி, எங்கடா ஓடுற? அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது ஆர்த்தி விஷயத்துல இவ்வளவு நடந்திருக்குன்ட்டு. ஏன் சந்தேகம் சிக்கந்தர் மேலதான் போச்சு. ஒருவேளை அவனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா இந்த உண்மையை நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆர்த்தியை நான் எதுக்காக அங்க அனுப்பி வச்சேன்னு. மனைவியை வச்சு தொழில் பண்ணிருக்கல்ல, இதை என்ன நம்ப வேற சொல்றல நீ? டிங்கு, தொங்க விடுங்க அவனை. சார் 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 நான் ஒத்துக்கிறேன் சார். சார் சார் என்ன அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். வேணாம் சார், நான் சொல்கிறேன் சார். சார், அன்றைக்கி ராத்திரி நான் ஆர்த்தியை அவங்க சொன்ன இடத்துல ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆர்த்திக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது சார். ஆர்த்தியை தவிர வேற எத்தனை பொண்ணு கூட நீ அஃபேர் வச்சிருந்திருக்க? நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார். ஆனால் சார், நான் யாரையுமே கொன்னதில்லை, நம்புங்க சார். இந்த பொண்ணு சலோனி, இவ கூட உனக்கு அஃபேர் இருந்துச்சா? இல்லை சார், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. கமலேஷ், உனக்கு விக்ராந்த் மேலே சந்தேகம் இருக்கா? இல்லை சார், ரித்துஜி விக்ராந்தை பற்றி என்றைக்குமே என்கிட்ட சொன்னதில்லை. விஷ்ணு எங்ககிட்ட என்ன சொன்னான்னா, அவன் விக்ராந்த் சொல்லி தான் தஃப்தர்கஞ்சோட ட்ரைபல் ஏரியாவை வெக்கேட் பண்ணி அந்த லேண்டை வாங்க டிமாண்ட் பண்ணியிருக்கான். அவன் முடியாதுன்னு சொன்னது விக்ராந்துக்கு கோவம் வந்திருக்கலாம். விக்ராந்த் ரித்துவை ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கலாம்ல. மற்ற மர்டர்ஸ் மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. சார், எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். சார், நான் 2 கிரைம் சீனில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணேன். காமனாக ஒரு ஆள் இருக்கான் சார் இதில்.
இவன் தான் சார். இந்த ஆள் மேக் நகர்ல ஆர்த்தி பின்னாடியே போயிருக்கான். ஜவிப்பூர்ல சலோனி பின்னாடியே போறான் இவன். யார் அவன்? சார் இன்ஃபார்மர் கிட்ட சொல்லியிருக்கேன். இவன் பேரு சர்சி. போதைக்காக இவன் திருடுறவன். இவனை நாங்கள் தூக்கிட்டோம் சார். சார் சார் நான் எதையும் பண்ணல சார். சார் நான் ஒரு சாதாரண திருடு சார். ரேப்பெல்லாம் எதுவும் பண்ணல சார். அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது சார். லாடம் கட்டுங்க. சார் 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 அடிக்காதீங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் 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 அந்த சர்சி எதுவும் சொல்ல சார். அதோட டிஎன்ஏவை செக் பண்ணு. ரித்துவோட மரணம் சம்பந்தமாக கமலேஷோட எல்லா ஆக்டிவிட்டியும் செக் பண்ணு. எஸ் சார். கிஷோர், 3 விக்டிமோட கொலைகாரம் இன்னும் மாட்டல. கூடிய சீக்கிரம் அவனை அடித்து தூக்கணும். இல்லைனா வேற யாரையாவது கொலை பண்ணிடுவான். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் 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 அந்த 2 பொண்ணுங்களையுமே நான் தான் சார் கொலை பண்ணேன். ஆனால் அந்த 3வது மர்டர் நான் பண்ணல சார். சார் அந்த அன்னைக்கு போதை அதிகமாயிருச்சு சார். போதையில் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல சார். போதை தான் சார். இவன் தோலை உரிச்சிரு. சார் 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 உண்மையை சொல்லிட்டேன் சார். அப்புறம் அடிக்கிறீங்க சார். சார் 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 நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அந்த மர்டரர் நானா? நானும் அதான் சொல்ல வரேன். நீ தான் பண்ணியிருக்க. சார் அவ என்னுடைய பொண்டாட்டி. நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப தப்பு சார். கடந்த 25 வருஷமாக போலீஸில் வேலை செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் என் யூனிஃபார்மில் கரை படிஞ்சதே இல்லை. கமலேஷ், இந்த டைலாக்கெல்லாம் வேணாம். நான் சொல்கிறது ஃபேக்ட் சார். என்னை மாட்டி விடுறதுக்காக யாரோ பிளான் பண்ணுறாங்க. யார் பிளான் பண்ணுறா? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நான் இப்போ எதுவும் சொல்லலை சார். சார் நான் தான் கொலைகாரன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. டாக்டர், ரித்துவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? ஆர் யூ ஷூர் டாக்டர்? என்ன சார் இதெல்லாம்? இத்தனை வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ப்ரூவ் பண்ண சொன்னல, நான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். ரித்துவோட பாடியில் அந்த அடையாளத்தை ஒரு பர்பஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவ செத்ததுக்கு அப்புறமா. ஆர்த்தி அப்புறம் சலோனியோட கழுத்தில் இருக்கிற அடையாளம் அது அவங்க உயிரோட இருக்கும்போது. இப்போ தான் டாக்டர் கிட்ட பேசினேன். டாக்டர் சொன்னார் ரித்துவோட கழுத்தில் இருக்கிற பைட் மார்க்ஸ் அது ஆர்த்தி சலோனியோட கழுத்தில் இருக்கிறத விட வித்தியாசமாக இருக்குன்னாரு. அது வேற ஒரு ஆளோடது. டாக்டர் இன்னொரு விஷயமும் சொன்னார். ரித்துவை யாரும் ரேப் பண்ணலை, ஆனால் ஆர்த்தி சோனாலியை ரேப் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தி சலோனியோட கேஸ் மாதிரியே ரித்துவோட கேஸும் வரணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஆர்த்தி சலோனியோட கேஸ் பத்தின முக்கியமான விஷயம் நம்ம டீம் போஸ்ட்மார்ட்டம் டாக்டரை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல. நம்ம பேப்பர்லயும் கொடுக்கல, மீடியாவிலையும் கொடுக்கல. இந்த முறை ரொம்ப பர்ஃபெக்ட் லிஸ்டா விளையாடி இருக்காங்க. அப்பதான் உன் மேல எனக்கு சந்தேகம் வந்தது. உன் வீட்டை கண்காணிச்சுட்டே இருந்தோம். கல்சின்ற பொண்ணை பத்தி தெரிய வந்துச்சு. அவ உன் ரிலேட்டிவ் தானே? நான் கல்சி, உன் புள்ள சரண் 2 பேரையும் தூக்கிட்டோம். சார், எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் நல்லா தெரியும். என்னோட எல்லா ப்ராப்ளமுமே ஒன்று விடாம நான் இவகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நாங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆனோன்னு. நீங்க 2 பேரும் கசின்ஸ் தானே? அதையும் மீறி நாங்கள் தெரியாமல் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம். திரும்பவும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். ஹலோ அப்பா. என்னாச்சுப்பா? அப்பா, அம்மா. ரித்துஜா, இங்க என்ன நடந்தது? ஒழுங்கா உண்மையை சொல்றா.
2 பேரும் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இங்க என்ன நடந்துச்சு? ஏய், சொல்றா சொல்றாங்கல. அப்பா என்ன மன்னிச்சிருப்பா. சார், நான் என் பிள்ளைய காப்பாற்ற விரும்பல. அவன் என் காலை பிடிச்சி கெஞ்சி கதறும் போது ஒரு அப்பனா ஒரு தகப்பனா என் மனசு கேட்கல சார். நான் என்னுடைய ரித்துச்சாவியும் இழந்துட்டேன். இப்போ பிள்ளையும். நான் ஒத்துக்கிறேன், நான் என் கடமையை மறந்து சில வேலைகளை செஞ்சுட்டேன் சார். எனக்கு வேற வழியே தெரியல சார், தெரியல சார்.